ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. நவக்கிரகங்களின் பரிபூர்ண ஆசியோடு இந்த பதிவினை நான் ஆரம்பிக்கிறேன். முதல்ல உலகமெங்கும் இருக்கும் நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பித்ருக்காரகன் ஆத்மகாரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. சூரிய பகவான் மாதம் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு போவார். அந்த 12 ராசியும் கிடக்கிறது ஒரு வருஷம், 12 மாதங்கள். அந்த வகையில் இப்போ இந்த சூரிய பகவான் குரு பகவானோட வீடாகிய தனுசு ராசிக்கு வரப்போகிறார். எண்ணிக்கை 16/12/2024 முதல் 13/1/2025 வரைக்கும் குரு பகவானின் வீட்டில், அதாவது தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். அதுக்கடுத்தது மகர சங்கராந்தி, உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிச்சிடும். தட்சிணாயணம் முடிகிறது, உத்தராயணம். ஸோ இது வந்து தட்சிணாயணத்தில் கடைசி மாதம். அதுக்கு தான் மார்கழி மாதம். மார்கழி அற்புதமான மாதம், பகவத் சங்கல்பத்துக்காகவே இருக்கக்கூடிய மாதம். 16/12/2024 முதல் 27/12/2024 வரைக்கும் கேது பகவானின் மூலம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார். 28/12/2024 முதல் 9/1/2025 வரைக்கும் சுக்கிர பகவானின் பூராடம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார். 10/1/2025 முதல் 13/1/2025 வரைக்கும் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார். அவரோட சொந்த நட்சத்திரத்திலே. இது என்ன 3 நாள் 4 நாள் என்ன சார் கணக்கு அப்படின்னா, உத்திராடம் ஒரு பாதம் தான் தனுசு ராசியில் வரும். மீதி 2, 3, 4 ஆகிய பாதங்கள் மகர ராசியில் வந்துடும். அதனால தான் இந்த ஒரு 4 நாள். இந்த சூரிய பகவான் உத்திராட நட்சத்திரத்தில் வரும்போது தான், அந்த 2வது பாதத்தில் வரும்போது தான் மகர சங்கராந்தி ஆரம்பிக்கிறது, மகரம். ஆக இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் காலம் ஒரு அற்புதமான ஒரு காலம். ஆக மூல நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார், பூராடமில் சஞ்சாரம் பண்ண போகிறார், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த தனுசு ராசியில். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த சூரிய பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது, சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த ஆசீர்வாதங்கள், வணக்கங்கள், நமஸ்காரங்கள். அதே சமயம் நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கணுங்கிறீங்க, வாட்ஸ்அப்பில் வரீங்க, இல்லைன்னு சொல்லலை. உங்களோட ஜாதக டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சா தான் நம்ம வந்து பதில் சொல்ல முடியும். நீங்கள் ஹாய்ன்னு சொல்லி வாங்க, அதுலேயே உங்களுக்கு வந்து பதில் வரும். அதை நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். அந்த வகையில் இப்போ நம்பர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, அதுலேயும் வாட்ஸ்அப் இருக்குது. நீங்கள் தாராளமாக வரலாம். 8072046467 இந்த நம்பரில் நீங்கள் ஹாய் சொல்லி வாங்க, உங்களுக்கு அந்த பதில் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு பலாபலன்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதுரிமை கும்பராசி நேயர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் உங்களுக்கு களத்திராதிபதி. சாதாரணமாக கும்பராசி அன்பர்களுக்கு களத்திரம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அதாவது களத்திரம்ங்கிறது வாழ்க்கை துணை. அதேமாதிரி நண்பர்கள், உங்களுக்கு அடிக்கடி நண்பர்கள் மாறிகிட்டே இருப்பாங்க. எப்படி நண்பர்கள் மாறிகிட்டே இருப்பாங்க அப்படின்னா, இப்போ ஸ்கூல் டேஸில் பசங்க ஒரு 2-3 பசங்களோட நண்பர்களாக இருப்பீங்க. அடுத்தது அப்படியே இது கட் ஆகிடும். காலேஜ், அங்கே ஒரு 2-3 நண்பர்கள் உங்ககிட்ட இருப்பாங்க, அப்படியே கட் ஆகிடும். உத்தியோகம் அப்படியே, அது அங்கே 2-3 நண்பர்கள். இப்படி உங்களுக்கு நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் அப்படி இருக்கும். பால்யகால சிநேகிதர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1-2 பேர் தான் வருவாங்க. அதுமாதிரி தொழில் கூட்டாளிகளை கொஞ்சம் அனுசரித்து போனால் தான் உங்களுக்கு நல்லது எப்போவுமே. அதுமாதிரி வாழ்க்கை துணையை அனுசரித்து தான் போகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா உங்களுக்கு களத்திராதிபதி சூரிய பகவான், உங்கள் ராசிநாதன் சனீஸ்வர பகவான், 2 பேருக்கும் ஒத்து வருமா? ஒத்து வராது. ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், கரெக்டாக. அந்த வகையில் இந்த களத்திராதிபதி இப்போ எங்கே இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனஸ்தானமாக்கிய 10ஆம் இடத்துலேருந்து உங்களை பரபரப்பாக ஆக்கி வச்சார். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்துலலாம் நேரங்காலம் தெரியாமல் வேலை செஞ்சீங்கப்பா, பாவம். டைமே தெரியல, அந்தளவுக்கு வேலை செஞ்சீங்க. என்ன தான் ஐடி துறையில் வேலை பார்த்தாலும் சரி, நல்ல பெரிய உத்தியோகமாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன உத்தியோகமாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, கடினமாக வேலை செஞ்சீங்க. சரி, இந்த கடினமாக வேலை செஞ்சதுக்கு உங்களுக்கு உயர்வு வர வேண்டாமா? அந்த உயர்வை தரத்துக்கு தான் இப்போ இந்த சூரிய பகவான் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துக்கு வரார். எப்போவுமே கர்மஸ்தானத்தில் ஒரு உத்தியோகத்தை கொடுத்து ஒரு இதெல்லாம் கொடுப்பார். அதை கரெக்டாக நம்ம பண்ணினோம் அப்படின்னா லாபத்தை கொடுக்கக்கூடிய அளவில் 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 11ஆம் இடம்ங்கிறது அற்புதம்.
அப்போ இந்த லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். உத்தியோகத்தில் உயர்வுகள், தொழில் வியாபாரத்தில் உயர்வுகள் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அதேமாரி உத்தியோகம், இந்த உத்தியோகம் வேண்டாம் வேறு உத்தியோகம் போகலாம், நல்ல சம்பளம் கிடைக்கிறது அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். இந்த நேரத்தில் விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். சில பேருக்கு இந்த வீடு மனை இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம் வெற்றி அடையும். குடும்பத்தினர் ஆதரவாக இருப்பார்கள், தந்தையார் ஆதரவாக இருப்பார்கள். அதை விட மூத்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. அவங்க மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கிற சில விஷயங்களை அருமையாக சாதிச்சுப்பீங்க. 16/12/2024 முதல் 27/12/2024 வரைக்கும் கேதுவின் மூலம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறாரு. இந்த நேரத்தில் என்னென்னா கொஞ்சம் கவனமாக இருந்து வெற்றியை எடுக்கணும். கொஞ்சம் கவனமாக இருந்து, அதுமாதிரி நீங்கள் எடுக்கிற காரியங்களும் கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். ஆனால் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருங்க. டேக் இட் ஈஸின்னு எடுத்துக்காதீங்க, டேக் இட் ஹார்ட் அப்படி எடுத்துன்னு போங்க, சந்தோஷமாக இருக்கும். 28/12/2024 முதல் 9/1/2025 வரைக்கும் 4/9 கொடை அதிபதி சுக்கிர பகவானின் பூராட நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணதில் சொத்து சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும். ரொம்ப நாளாக அந்த வீடு வாங்கணும், மனை வாங்கணும், எங்கேயாவது கொஞ்சம் தள்ளியாவது ஒரு இடத்த வாங்கி போட்டுடலாம்ப்பா, அது நாளைக்கு நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதுமாதிரி சில பேருக்கு வீட்டுக்கு தேவையான சில அத்தியாவசிய பொருளையும் வாங்குவீங்க. கண்டிப்பாக பிதுரார்ஜித சொத்துக்கள் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள். தந்தையார் ஆதரவாக இருப்பார், தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. தாயார் 4ங்கிறது தாயார் சனம், 9 தந்தையார் சனம், 2 பேரும் ஆதரவாக இருப்பாங்க. உங்களுக்கு குடும்பத்தினர் அனைத்து பேரும் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்களும் அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். மனதிற்கினிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். சுபகாரிய பேச்சுக்கள் அருமையாக நிறைவேறும். பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் அதிகரிக்கும். 10/1/2025 முதல் 13/1/2025 வரைக்கும் களத்திராதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் அவரோட சொந்த நட்சத்திரத்திலே ஓன் ஸ்டார் அதிலே ட்ராவல் பண்ணுறாரு. இந்த நேரத்தில் உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக ஒரு நன்மை கண்டிப்பாக இருக்குது. இந்த 4 நாளில் பாருங்கள், வாழ்க்கை துணை மூலமாக ஒரு பெரிய ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி கூட்டாளிகள் அனுகூலமாக இருப்பாங்க. தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் உங்கள் பேச்சுக்கு மீற மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் கோடு போட்டிங்கன்னா அவங்க ரோடு போட்டுருவாங்க. அந்த மாதிரி கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பாங்க. நண்பர்கள் இந்த நேரத்தில் நான் சொன்னேன் பாருங்கள், பால்யகால சிநேகிதர்கள் அவங்களாம் உங்களை தேடி வருவாங்க. அதனாலே உங்களுக்கு ஜாலியாக அப்படி ஒரு சினிமா ட்ராமா அப்படி போயிட்டு வருவீங்க. சந்தோஷமான ஒரு பொழுதுபோக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஆக பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய வழிபாடு பண்ணினாலே போதும். ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிறவர் லாபத்தை தான் கொடுக்கறதுக்கு வரார், கண்டிப்பாக கொடுப்பார். அதனால் சூரிய வழிபாடு தினந்தோறும் பண்ணுங்க. இந்த சூரிய வழிபாடு பண்ணுறதுனாலே உங்கள் களத்திராதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அற்புதமான ஒரு முன்னேற்றமான ஒரு உயர்வான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.